So hello aspirants, yes, so am I audible? Just check whether I am audible or what. Yes, am I audible or not? Yes. So இருக்கீங்களா? Yes, I think you guys would have been waiting for a very long time. Okay, so கேக்குதா am I audible? So message நீங்கள் போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும். So I want you guys to comment. Yes, class இருக்குது, class இல்லாமல் இல்லை, class இருக்குது. சசிகலா, முத்துராமலிங்கம், பானு, குட் ஈவினிங், அருள், விக்னேஷ். எஸ், ஸோ இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கேட்குது அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா போதும். கேட்குதா? am I audible? Okay, thank you Vignesh, thank you so much Vignesh. Okay, so shall we start the session? Shall we start? Okay, so state bank PO means அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, ரொம்ப லோவாக இருக்கா? இப்போ ஆடிபிளா? இப்போ ஃபைனா? I've increased my volume. Am I audible? ஓகேயா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ கைஸ் தட் நாளைக்கு வந்து இங்கிலீஷ் ஒர்க் ஷாப் இருக்குது, சரியா? சப்போஸ் வந்து நேரில் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க, இமெயில்ஸ், ப்ரிசஸ் ரைட்டிங் ஆர் ரிப்போர்ட்ஸ், இல்லாட்டி வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ஒன்று கூட இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரில் நீங்கள் நம்ம சென்னை பிரான்ச்சில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, சரியா? ஹால் நம்பர் 88 வந்து உங்களுக்கு இந்த செஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வேணும். இல்லை மேம், நான் வந்து ஒரு SBIPO ஆஸ்பிரண்ட் கிடையாது, அதாவது மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட் கிடையாது, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு சொன்னாலுமே யூ கேன் இன்டிமேட் யூ கேன் கான்டாக்ட் யுவர் மென்டார்ஸ் அண்ட் டெஃபினட்டாக நீங்களும் ஜாயின் பண்ணலாம். புரியுதா? அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுட்டு உங்கள் குரூப்பில் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்ககிட்ட இன்டிமேட் பண்ணிட்டு யூ கேன் ஜாயின். எஸ், ஸோ இல்லைனா யூடியூப்பில் வந்து 28th அன்றைக்கி 4 o'clock போடுவேன். ஓகே, ஸோ யாராவது வந்து அதை பற்றி தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஸோ லெட்ஸ் சால்வ் திஸ் கொஷின். இது வந்து SBIPO லெவலில் இருக்கக்கூடிய கொஷின், சரியா? அதாவது 3 blanks கொடுத்துருக்காங்க அண்ட் 6 words they have given. ஸோ அந்த 3 blanksையும் வந்துட்டு இந்த 6 wordsல இருக்க 3 words வந்து ஃபில் பண்ணோம், சரியா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் வந்து மார்க்ஸ் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு சொல்ல முடியுமான்னு மட்டும் பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஐ வாண்ட் யுவர் ஆன்சர்ஸ். எஸ், ஸோ நானும் சால்வ் பண்ணுறேன், நீங்களும் அப்படியே சால்வ் பண்ணுங்கள், சரியா? நான் வந்து அப்படியே ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் பிகாஸ் வி ஹாவ் லெஸ் டைம், பிகாஸ் 6 o'clock சுரேஷ் சரோட லைவ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஹேஸ் டேஷ் Venezuela's economies and its older Bolivar notes are worth next to nothing. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஹேஸ் இருக்குல்ல, ஹேஸ்ன்ற வேர்ப் பக்கத்தில் we have to use V3 verbs or V4 verbs, சரியா? ஸோ அப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல நமக்கு INGயும் இருக்குது, V3யும் இருக்குது, சரியா? ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது and its old Bolivar notesன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நோட்ஸுன்ற வேர்டு வந்துருச்சு, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டு இதுவாக இருக்கனால இது கண்டிப்பாக ஒரு அட்ஜெக்டிவாக இருக்குமா? ஓல்டுன்றதும் அட்ஜெக்டிவ் தான். நமக்கு வந்து ஆர்டர், அட்ஜெக்டிவ் ஆர்டர் இருக்கிறதுல ஏஜ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னும்போது இந்த ஓல்டு வரும், சரியா? டைப் ரிலேட்டடாக பேசும்போது நம்ம வந்து பாலிவர் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, ஸோ அப்போது இது பாசிட்டிவ் வேர்டா நெகட்டிவ் வேர்டான்னு யூ கேன் ப்ரிடிக்ட் இஃப் யூ டோன்ட் நோ த ஆன்சர். ஓகே, எஸ், இதுக்கு 1 வருமா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ ஆர் வர்த் நெக்ஸ்ட் டு நத்திங். அப்போது நத்திங்னு சொன்னால் திஸ் வேர்ட் வில் பி டெஃபினெட்லி நெகட்டிவ், பாலிவர் நம்ம எழுது. அப்போ இங்கே ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்றதே நெகட்டிவ், அப்போ இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் லீட் கொடுத்துருக்காது, சரியா? இப்போது நம்ம என்ன வேர்டை வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றத தாட்ஸில் இருக்கணும். கண்டினியூ ரீட் பண்ணலாம். ஸோ பட் ஃபார் சம் என்டர்பிரைசிங் ஆர்டிஸ்ட் தீஸ் யூஸ்லெஸ் நோட்ஸ் ஆர் அன் எக்கனாமிக் opportunity. Their art has attracted buyers from across Colombia and the world for its dash symbolism. இப்போ இங்கே வந்து we need adjective, right?
கண்டிப்பாக நவுன் யூஸ் பண்ண முடியாது. பட் இட்ஸ் யூஸ் பண்ண பிறகு நவுன் இருக்குது அப்படின்னா இங்கே கண்டிப்பாக adjectives வரும். ஓகே, எஸ், ஆஃப் அ ஃபெயில்டு எக்கனாமி. அப்போ ஃபெயில்டு எக்கனாமி ரிலேட் பண்ண மாதிரி ஒரு நெகட்டிவாக சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ட். ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னாலே இருக்கிறதுலே நமக்கு வந்து க்ராலிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறும். ஹைப்பர் இஸ் சம்திங் விச் இஸ் ரொம்ப நெகட்டிவாக போயிட்ட மாதிரி இருக்கும்பொழுது நம்ம சொல்லலாம். Okay, has evaporated the saving account and destroyed the wages of Venezuelan people. Okay, so அங்கே வந்து அவங்களோட சேவிங் அக்கௌண்ட், அவங்களுக்கு வரப்போகிற டெய்லி அவங்களுக்கு வரக்கூடிய கூலி எல்லாத்தையுமே வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு, அவங்களோட சேவிங் அக்கௌண்ட் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ எவ்ரி டே tens of thousands of Venezuelans across the border of Cucuta. ஓகே, நோ ஓகே, ஸோ அதோட ப்ரொனன்சியேஷன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கட்டான்னு நினைக்கிறேன். A city on Venezuela's western border about 680 km southwest of Caracas. Okay, they cross to work to buy food that's scarce at home. Okay, so வீட்டில் இல்லாத ஒரு ஃபுட்டை வந்து வாங்குறதுக்கு போவாங்க. Or to migrate throughout South America. So in an attempt to curb, இதெல்லாம் வந்து கர்ப்னா என்ன சொல்கிற, ஸ்டாப் பண்ணுறதுக்கு, runaway inflation, government recently created a new currency ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. The foreign bolivar worth 1 lakh old bolivars. Okay, which is talking about those notes. Okay, but there is no sign of the crisis. Crisis is nothing but ஒரு நெருக்கடியே இல்லை. ஓகே, டேஷ் அண்ட் கிரிட்டிக்ஸ் சே இட் குட் மேக் த சிச்சுவேஷன் வேர்ஸ். இந்த மாதிரி இருந்தால் இன்னும் சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆயிரும். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற வேர்ட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் நெகட்டிவாக தான் இருக்கும், எதுவும் பாசிட்டிவாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த பூமிங்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அபேட்டிங் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் வேர்ட், சம்திங் விச் இஸ் கோயிங் வெரி லெஸ். ஓகே, கம்மி ஆகுது, அபேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ரிலீஸு, சர்வ் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, சரியல் அப்படின்னு சொன்னால் சம்திங் விச் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை பற்றி பேசும்பொழுது யூஸ் பண்ணலாம். ரேவேஜ் இஸ் ஆல்சோ அ நெகட்டிவ் வேர்ட். ஓகே, ஒரு மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணுற விஷயங்களை பற்றி பேசும்பொழுது. அப்போ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்து இந்த எக்கனாமியை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாமா. ஓகே, சரி. ஸோ ஏன்னா நமக்கு வேர்பு தான் தேவை, வேர்ப் ஃபார்மில் யூஸ் பண்ண, ஏன்னா பூமிங்லாம் சொல்ல மாட்டோம். அபேட்டிங்கும் பூமிங்கும் வரலனா கண்டிப்பாக V3 பொழுது சர்வ்டா, ரிலீஸ்டா, ரேவேஜ்டான்ட்டு. அப்போ கண்டிப்பாக நமக்கு 6ன்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 6ன்ற ஆப்ஷன் வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிலையும் இல்லை, டிலையும் இல்லை, ஈலையும் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பிளாங்கை வச்சு டிசைட் பண்ணலாம், இல்லை இந்த பிளாங்க். இப்போ சர்வ்டுன்றது வந்து கண்டிப்பாக நம்மளால் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ரிலீஸ்டும் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. அப்போது 1ல் ஆரம்பிக்கிறது, சாரி 2, இந்த பிளாங்க் அப்படின்னும் போது செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு 1, 2 இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஐதர் யூ கேன் செலக்ட் த ஆப்ஷன்ஸ் ஆர் யூ கேன் எலிமினேட் த ஆப்ஷன்ஸ். இது ரெண்டு விதத்தில் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஓகே, ஸோ தேர்ட் பிளாங்க் இல்லை தேர்ட் பிளாங்க் அது வராது எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டில் வந்து ரேவேஜ் வந்துருமா, செகண்டில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கலாம். buyers, their art has attracted buyers from across Colombiaல வந்து அட்ராக்ட் பண்ணிருச்சு. and the world for its dash symbolism of a failed economy. ஸோ இது ஒரு சைன். ஓகே, சம் ஃபெயில்டு எக்கனாமினா நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். அப்போ ரிலீஸ்டு, சர்வ்டெல்லாம் சொல்ல மாட்டோம்ல. ஓகே, சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் தான், அதான் இது அட்ஜெக்டிவ் தான்யா. ஓகே, ஐ கோ வித் யூ. ஓகே, செகண்ட் பிளாங்க் இஸ் சர்ரியல். ஸோ அது சொல்லலாம். அப்போ இது ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆப்ஷன் நமக்கு ஆல்ரெடி இதை படிக்காமலே நம்ம ஆன்சர் சொல்லலாம். ஆக்சுவலாக அதான் விஷயம். ஓகே, எஸ், லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, திஸ் கொஷின் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொஷின் பிலோ த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ் இஸ் கிவன். சூஸ் த ஆன்சர் சாய்ஸ் தட் ப்ரொவைட்ஸ் த பேசேஜ் ஃப்ரம் விச் த ஐடியா கேன் பி டிரைவ்ட். ஓகே, அதாவது இப்போ மேலே வந்து இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் ஒரு மீனிங் இருக்குது. இந்த லைனை பற்றி டிரைவ் பண்ணக்கூடிய பேராகிராஃப் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ குவிக்காக சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்.
In today's world, many countries, first of all we have to read the previous line. Okay, the tourism sector should cater to different tourist preference. Tourism sector வந்து cater பண்ணும். Okay, so catering, food and cateringலாம் சொல்லுவாங்கல்ல, to different touristோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றாங்க. இப்போ இதை derive பண்ணுற மாதிரி இருக்க பேராகிராஃப் எது? Okay, in today's world, many countries are actively working to boost their economies through tourism. சரியா? So this is not a new concept, especially for developed nations, which have been using tourism as a means of economic growth for a long time. Okay, yes, so tourism serves several important purposes, such as promoting economic development, preserving culture and heritage, supporting environmental conservation, job opportunities, fostering self sufficiency. இதெல்லாம் பண்ணிருக்கு. But then this doesn't talk about catering, right? Okay, so அப்போ ஆப்ஷன் 1 நமக்கு கன்ஃபார்மாக வராது. இப்போ 1 கன்ஃபார்மாக வராது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆப்ஷன் எதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம்? ஆல் தி above தூக்கிடலாமா? 1 வராது. ஓகே, 1 வராது. இப்போது 2 and 3 இருக்கலாம், இல்லை only 3 இருக்கலாம். Okay, but we have to read it. Okay, tourism isn't limited to any specific product or service. Okay, it encompasses a wide range of elements and small businesses like barber shops and laundries to luxurious 5 or 6 star hotels. This makes tourism industry incredibly diverse. The foremost task in promoting the tourism industry is efficient marketing. Okay, இதில் எதுவும் ஃபுட்டு பற்றி பேசலையே. சரி, so developing the tourism industry goes beyond just thinking about luxury 5-star hotels to attract tourists. Not every traveler seeks such accommodations. Some prefer spending the night in natural settings of jungle, while others opt ordinary hotels to immerse themselves in nature's beauty. Certain tourists do not just want to admire rural landscapes, they also desire to engage with local communities and experience agriculture, education and cultural heritage in villages. These aspects deserve attention for tourism development. So none of the above கூட வருதில்லை மேம். none of the above. இப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து பார்பர் ஷாப்ஸ் 2 லக்ஸூரியஸ் 5, இங்கே வெறும் பார்பர் ஷாப்ஸ் தான் இந்த 5 to 6 star ஹோட்டல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இங்கே வந்து திங்கிங் அபவுட் வெறும் லக்ஸுரி 5 star ஹோட்டல்ஸ் பற்றி மட்டும்தானே பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நன் ஆஃப் தி அபவ் நீங்கள் போடணுன்னா இங்கே இருக்கிற எல்லாமே கன்ஃபார்மாக டெலிட் பண்ணால் தான் முடியும். 2 வரல. ஓகே, 1ம் வரல, 2ம் வரல. இப்போ 3 இருக்கலாம், இல்லை நன் ஆஃப் தி அபவாக இருக்கலாம் என்னை பொறுத்த வரையும் ஆன்சர். சரியா? ஸோ either it will be A or it will be E. சரியா? ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா just thinking about luxury 5-star hotels to attract tourist. ஸோ இங்கே என்ன ப்ரிஃபரன்ஸ் வந்து டூரிஸ்ட் அப்படின்னு இருக்கும்பொழுது ஸோ ஆப்ஷன் A எடுத்துக்கலாம். செகண்ட் ஒனில் கூட ஹோட்டல்ஸ், அதுதான் நான் சொன்னேன், அது வந்து ஹோட்டல்ஸ் பற்றி இருக்குது. ஆனால் வந்து பிஸ்னஸஸ் லைக் பார்பர் ஷாப்ஸ் அண்ட் லாண்ட்ரிஸ் 2 லக்ஸுரி 5-star ஹோட்டல்ஸ் இங்கே ஜென்ரலாக இருக்குது. நான் இப்போ இதை ரிஜெக்ட் பண்ணோன்னா ஜென்ரலைஸ்டாக இருக்குது, டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற பேஸ் இருக்குது. ஏன்னா அப்போ அவங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றது இங்கே கொடுத்துருக்கு. இன்னொன்று ஜென்ரலாக தானே இருக்குது. இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி? தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி டு வி ஹாவ் எனி பாயிண்ட் மென்ஷன்ட்? சரி, ஏதாவது பாயிண்ட் இருக்கா? எஸ் விக்னேஷ், உங்களுக்கு ஓகேயா? புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா? 3 இப்போ வந்து வரலனா தான் நம்ம நன் ஆஃப் தி அபவ் போகணும். இப்போ 3 வராதுன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஏன்னா இந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் சொல்கிறேன். Okay, shall we move to the next question? Okay, next one. So இது பாருங்க SBIPO ஓட தான்.
சரி, ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ் மேபி கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டு கிடையாது, இன்கரெக்டாக இருக்கிற அந்த பார்ட்டை தான் யூ ஹாவ் டு பிரிங் இட் ஆஸ் அன் ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ அப்போது லெட்ஸ் சி. A decade-long campaign for gender justice is now focusing on the denial of equal ownership rights for women and the government-backed privatization of tribal land. Okay, so you have Article A where it is talking about a campaign, and what type of a campaign is a decade-long campaign. சரியா, யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னா gender justice-காக. So it's talking something about singular thing. Okay, so அப்போ it's a noun phrase which is indicating something singular. அப்போ we are using a singular verb. Yes, so is now focusing on what? So is பக்கத்தில் you have a V4 form. Yes, continuous, அதனால தான் நவ்வும் கொடுத்துருக்காங்க. It's an adverb that is used. சரியா, on the denial of equal ownership rights. சரி, so equal ownership rights எதுக்காக? விமென்காக, because they're talking about some gender. and கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னது, கவர்மெண்ட் வந்து backed privatization of tribal land. ஒன்று இந்த விஷயம், இன்னொன்று. ஸோ ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி எரர் ஆர் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி திங் விச் இஸ் நெகட்டிவ். ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? எஸ், உங்களோட ஆன்சர் என்னன்னு போடுங்க. நான் ஆடிபிளாக தானே இருந்தேன். உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னு போடுங்க. எனக்கு எந்த ஃப்ரேஸ்லேயும் இல்லை. இப்போ இங்கே வந்து டிகேட்ஸ் லாங்குன்னு சொல்ல மாட்டோம், அதனால் இதை நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னால் இருக்கிறதே கரெக்டாக இருக்குது, நான் எப்படி இதை கொண்டு போவேன்? புரியுதா? ஸோ ஒன் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டாம். ஒன் வேண்டாம்னா இது ரெண்டும் நான் தூக்கிடலாம். ஓகே, அடுத்து இஸ் நவ் ஃபோக்கஸிங் ஆன் த டினாயிங் ஆஃப் கிடையாது, டினாயிங் கேன் பி அ வேர்ப். ஓகே, டினாயல்ன்றதை நம்ம யூஸ் பண்ணலாம். டினாயல் இங்கே நமக்கு நவுனாக தான் சொல்லியிருக்காங்க. டினாயல், டினாய், ஷீ டினைஸ், they deny. ஸோ verb தான் ing யூஸ் பண்ணும்போது சொல்லலாம். அது இங்கே வராதுல, the பக்கத்தில் you need a noun. ஸோ denial தான் கரெக்டு. and the government backing privatization of tribal land. பேக் டே கரெக்டு தான். இது எதுக்கு நான் மாற்றணும்? ஆப்ஷன் டி. எஸ், 1 and 2 ஏயா இன்கரெக்டுன்னு சொல்கிறேன். எங்கே 1 and 2ல் இன்கரெக்ட் இருக்குது? சி, ரீப்ளேஸ்மெண்ட் இது வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோமா? இருக்கிறதே கரெக்டாக தானே இருக்குது. இருக்கிறதுல இந்த சென்டென்ஸில் ஏதாச்சும் தப்பு இருக்கா? இதுலேருந்து அப்போ மாற்றணுமா? மாற்றவே தேவையில்லை, எவ்ரிதிங் இஸ் ரைட். None of the above options provides the correct replacements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது none of the above வந்து இங்கே எந்த கரெக்ஷனும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு கரெக்ஷனே தேவை இல்லைல்ல. ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, எஸ். ஷல் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன்? ஏன் வந்து நான் இது இல்லை இது கரெக்டுன்னு சொல்கிறேன்னா, த கவர்மெண்ட் பேக்கிங் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ட்ரைபல் லேண்ட் இப்படியும் நம்ம சொல்லலாம். பேக்டு ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ட்ரைபல் லேண்ட்னும் சொல்லலாம். இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இங்கே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு எதுவும் தேவையில்லை. இருக்கிறதே கரெக்டாக இருக்குமோ நான் ஏன் இதுவும் வரும்னு காமிக்கணும்? இருக்கிறது கரெக்டு தான். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் எனக்கு இதுவே கரெக்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்னு வரும். புரியுதா? ஓகே, வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் எல்லாமே வித்தியாசமாக கொண்டு வந்தேன். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி வித்தியாசமான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து நான் எல்இடி போர்டு வந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நாளைக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடச்சிச்சுன்னா நம்ம லைவில் டேரெக்டாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? Next one. In the question given below, you are presented with a short paragraph in which 4 sentences are highlighted. Identify those sentences which are incorrect contextually and do not go with the theme of the paragraph. Okay. பேராகிராஃபில் சொல்லியிருக்க விஷயத்துக்கு அப்பாராக இருக்கிறத வந்து நம்ம கீழே இருக்க ஆப்ஷனாக சூஸ் பண்ணோம். அப்போ மேக்கிங் டெசிஷன்ஸ் ஃப்ரம் த டாப் allows leaders to be clear on goals and expectations. ஓகே, இப்போ இந்த ஹைலைட்டடாக இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ டெசிஷன்ஸ் ஃப்ரம் டாப் allows leaders to be clear on goals and expectations. When used correctly,
top-down management can help establish a clear vision for company direction. சரியா? Down management can help establish a clear vision for company direction. So it allows all levels. What they are talking about, top-down management பற்றி பேசுகிறாங்க. Establish பண்ணோம் a clear vision for company direction. Okay, அப்போ making decisions from the top allows leaders to clear on goals and expect. சரி, A relevant-ஆ? A ஓரளவுக்கு வந்து செட் ஆகுது. சரி, ஃபுல்லாக ஒரு அடி ரீட் பண்ணிக்கலாம். டவுட்டாக இருக்கிறத கன்ஃபார்ம் ஆன்சராக போட்டுற வேண்டாம். It allows all levels of an organization to become a part of the process and helps make everyone feel a large part of the goal. எல்லாரையும் வந்து ஒரு large part of the goal ஃபீல் பண்ண வைக்கும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். It also gives employees more time to focus on work duties instead of attending meetings discussing potential directions, okay, of the company. So it also gives employees and also gives na இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க பாயிண்ட் கூட இதுவும் சொல்லியிருக்கணும். Okay, it allows all levels of an organization to become a part of the process ன்னு சொல்லியிருக்காங்க. But it also gives employees na employeesக்கு என்ன கொடுக்குதுன்னு தானே இங்கே பியில் சொல்லியிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்க்கலாம். To focus on work duties instead of attending meetings discussing potential directions of the company. But okay, பட்டுன்னு சொன்னால் முன்னாடி சொன்னது கான்ட்ரடிக்டரியாக இருக்கணும். It can just as easily be viewed as bossy or dictatorial. Something which is அப்படியே என்ன சொல்கிறது, சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்குது, அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாஸியாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்றவங்க அவங்க சொல்கிறது தான் இது பண்ணோன்ட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்டிகுலர்லி வித் அ வீக்கராக இருந்தாங்கன்னா எம்ப்ளாயீஸ் கேன் க்ரோ resentful and challenge unilateral decisions வந்து எடுப்பாங்க. ஓகே, யூனிலேட்ரல் பைலேட்ரல்னால் அது ரெண்டு வரும். யூனியனும் பொழுது ஒன்று தான் இருக்கும். ஓகே, okay, so this could lead to significant divides between employees and teams as well as possible conflict that may have a negative effect on productivity. Okay, so D பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கிறது decisions பற்றி. Okay, how come it will lead to a significant divides? If it is taking a positive thing, definitely negative வராது. அப்போ D இருக்கிறது தான் எனக்கு ஆன்சராக வரணும். ஏன்னா எனக்கு அதுதான் நெகட்டிவாக இருக்குது. புரியுதா? அப்போது டி இருக்கிற ஆன்சரில் எனக்கு ஏ பார்த்தீங்கன்னா டெசிஷன்ஸ் பாசிட்டிவாக தான் எடுக்கிறாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க, ஏன்னா கிளியர் விஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ எனக்கு ஏ வராது, ஆனால் டி வரும். இப்போ பிஆ சியான்றதை வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ இப்போது making decisions from the top allows leaders to be clear on goals and expectations. When used correctly, top-down management can help establish a clear vision for company direction. It also gives employees more time. Okay, so first up வந்துட்டு top down management வந்து can help establish a clear vision for company direction. கம்பெனி டைரக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து இட் ஆல்சோ கிவ்ஸ் எம்ப்ளாயீஸ் மோர் டைம் டு focus on work duties instead of attending meetings discussing potential directions of the company. Okay, அப்போ B point வந்து can we consider or not, அதை முதல் சொல்லுங்கள். And when you come to C, no, பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. Easy to be viewed as bossy. Okay, bossy சொன்னால் something which is negative ன்னு சொல்லிடலாமா? Okay, அப்போ employees more time to focus, அப்போ that is something positive, this is something negative, so you can use the word but here. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சியில் பிரச்சனை கிடையாது. அப்போ சியில் பிரச்சனை கிடையாது, டியில் கண்டிப்பாக இருந்ததுன்னா பிஏ வந்து புரிஞ்சிக்கலனாலும் we can say that option C is the right answer for this question. See, sometimes you will not be able to find out the answer, but by eliminating you can find out the answer. இப்போ நான் கொடுத்துருக்கிறதுல இத்தனை போல்டு பார்ட் இருக்குது, இல்லை கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்த மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா இப்போது இங்கே எனக்கு நன் ஆஃப் தி அபவ்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு சேலஞ்சிங் ஃபேக்டராக இருந்திருக்கும், எதுவுமே எலிமினேட் ஆகாதுன்ட்டு. ஆனால் எனக்கு எல்லா ஆப்ஷனும் வருதுன்னு கொடுத்துருக்கும் போது இட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் மீ. இந்த மாதிரி இருக்க கொஷினை ஃபஸ்ட் எடுத்து யூ கைஸ் ஹேவ் டு சால்வ். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷின் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் ஃபில்லர்ஸ் இயர். Okay, fillers and sentence rearrangement both
in this particular question. So in the blank you guys have to fill. Okay, so how to fill the blank? Okay, in the question given given below, a paragraph which conveys an idea is given. In this paragraph some sentences are suppressed. Okay, to fill up the spaces of the suppressed sentences, 3 or 4 possible fillers are given. So you have 3 or 4, which is A, B, C, D. Find out which of the options can fill up the space of the suppressed sentence to make the paragraph meaningful. Okay, while marking your answer, also consider the sequence of the sentence if multiple sentences are required to fill up the space. Okay, so they have given 4 sentences. Yes, so in the 4 sentences you have to put it in this particular blank. So might be all 4 will come in the blank, or else you have to eliminate one particular option. Okay, so adukku vandu you have to know the context of the paragraph. Okay, sometimes vandu sila words vandu you will not be able to understand, but still you have to try to predict it. Yes, so if you guys can find out the answer, just put it in the comment. Okay, in July 1962 Algeria achieved independence after a bitter war lasting over 7 years. Okay, so it's something negative, sounds something negative. ஏன்னா 1962ல இவங்க achieved independence கிடச்சிருச்சு, but பாசிட்டிவ் தான். after a bitter war lasting over 7 years அப்புறமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Some 3 lakhs Algerians died to win their nation's freedom. Okay, yeah, okay, so இது வந்து freedom fighters வந்து அவங்கன்னு சொல்லலாம், 3 lakh people. Okay, the war was fought brutally on both sides, but the need for a violent independence struggle was deeply rooted in the violence French imperialism, okay, as imposed on Algeria for over a century. Okay, ஸோ அது வந்து எவ்வளோ நாள் வந்து எழுதிட்டு போயிருக்கு, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அதுக்குன்றாங்க. as philosopher Jean Paul Sartre wrote, it is not their violence but ours. Okay, ஸோ இது அவங்க violence கிடையாது, அது எங்களோடது. turn back. Okay, ஸோ இப்போ இந்த blankல what you can use, the rest were subject to the notorious code D, indigenate, which is a native code ன்றாங்க அது, so which imposed special laws and criminalized the most minor insubordination. So any public statement challenging authorities was classed as an offense. Okay, so எந்த public statement இருந்தாலும் அது challenging authority-ஆ இருந்துச்சுன்னா அது offense அப்படின்னு சொல்லிட்டு conclude பண்ணிட்டாங்க. இப்போது இந்த சென்டென்ஸில் எதை வந்து you can put it here. Okay, so France had colonized Algeria between 1830 and 1847. அப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க வந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க அந்த பீரியடில், கரெக்டாக? Okay, while the settlers had full rights as French citizens, such privileges were extended only to the tiny minority of the native population. Okay, so இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கொலோனிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, colonialized, இந்த பீரியட் வந்து they take over the freedom of the other people, right? ஸோ அது வந்து அப்போ the settlers-ன்னு சொல்லும்பொழுது இந்த வேர்டை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ ஃப்ரான்ஸஸ் so-called civilizing mission in its colonies was a grotesque fraud. இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது, fraud இருக்குது. இப்போ இந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராட் நவுன்னு நெகட்டிவ்னா அப்போ அதை பற்றி பேசுகிற இந்த அட்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும், மீனிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ யூரோப்பியன் செட்டிலர்ஸ் டுக் ஓவர் த கண்ட்ரி அண்ட் Algerian became an integral part of France. Okay, ஸோ யூரோப்பியன் செட்டிலர்ஸ் வந்து அல்ஜீரியனை தூக்கிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறது, became an integral part-ஆக ஃப்ரான்ஸுக்கு ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஏகப்பட்ட என்ன சொல்கிறது அந்த இடத்துல வந்து கொலோனியல்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்திங் விச் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் அப்படின்னு சொன்னால் இந்த சிவிலைசிங் மிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இது வந்து இன் இட்ஸ் காலனிஸ் வாஸ் அ ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெயிட், இப்போது ஏ சம்திங் ஜென்ரல். ஓகே, அண்ட் இங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா, as a philosopher Jean Paul Sartre wrote, it is not their violence but ours, turn back. அப்போது ஃப்ரான்ஸ் வந்து had colonized Algeria between 1830 and 1847. ஓகே, இங்கே ஏன்னா த ரெஸ்ட் வேறு கொடுத்துருக்கா, த ரெஸ்ட் வேறு சப்ஜெக்ட் டு த நொட்டோரியஸ் கோட். ஓகே, த ரெஸ்ட்னால் இப்போ நான் யாரை சொல்லுவேன் அப்படின்றத கண்டிப்பாக தெரியணும்.
இப்போ ஏன்னா சீக்வன்ஸும் பண்ணோம்ல, இப்போ ஏ கண்டிப்பாக வரும். எனக்கு சி சம்திங் விச் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் இட். ஏ இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது. ஆனால் இந்த ஏபிடியோட ஆர்டர் என்னன்னு எனக்கு தெரியணும். ஏபிடி நமக்கு சென்டென்ஸ்லேயே இல்லை. ஓகே, இப்போ இங்கே த செட்டிலர்ஸ்ன்னு இருக்கிறதுனால இட் cannot be in the beginning. Okay, so definitely the sentence which is starting with B cannot be the answer. Okay, next வந்து France's so-called civilizing mission in its ஓகே, அப்போது காலனிஸ். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கொலோனியல் இதை பற்றி பேசியிருக்கணும்ல. ஓகே, அது ஃப்ராடுன்றாங்க. அப்போ யூரோப்பியன் செட்டிலர்ஸ் வந்து டுக் ஓவர் த கண்ட்ரி, அப்போ அல்ஜீரியா, அண்ட் அல்ஜீரியா பிகேம் an integral part of France. அப்போ this something concluding. ஓகே, கன்க்ளூடிங். ஓகே, அப்போ த செட்டிலர்ஸ்னால் டிக்கு அப்புறம் பி, யூரோப்பியன் செட்டிலர்ஸ், த செட்டிலர்ஸ். ஓகே, அப்போ ஏ இன்ட்ரடக்டரியாக இருக்குது. அப்போ ஐ வுட் சே தட் இந்த பிளாங்க்கில் எனக்கு என்ன வரும்? ஏ, டி, அதுக்கப்புறம் பி. அப்போ எந்த ஆன்சரு? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஒரு நிமிஷம் அருணி. அதான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் செட்டிலர்ஸ்க்கு அப்புறம் தான் த செட்டிலர்ஸ் வரும். இப்போ அதை வச்சு டிக்கு அப்புறம் பின்னு சொல்லிடலாமா? ஆனால் இதுதான் வந்து இந்த கொலோனியலைஸ் பண்ணாங்கன்றது போட்டிருக்கு, அதை வச்சு சொன்னேன். ஜென்ரலாக இருக்குது. அப்படியும் நீங்கள் சொல்லலாம். பட் த செட்டிலர்ஸ்ன்றது அதுக்கு முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல. புரியுதா? கொஞ்சம் நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால அந்தந்த இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு எடுத்துருக்கலாம். பட் ஆனால் தயவுசெய்து இந்த கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கொஷினும் வந்து இட் இஸ் SBIPO மெயின்ஸ் லெவல் கொஷின் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்கள். பட் ஏதாவது ஒரு கொஷினை வந்து நாளைக்கு ரிப்பீட் பண்ணணும் இங்கே இருக்கிறதையே அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டால் கூட நாளைக்கு அது செஷனில் நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். அண்ட் நாளைக்கு எப்படியாச்சும் நம்ம டிஜிட்டல் போர்டில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, எஸ், நாளைக்கும் SBIPO மெயின்ஸ் தான் இருக்கும். முடிச்சிட்ட பிறகு அடுத்த செஷன் மண்டே அன்றைக்கி வந்து இமெயில்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் டியூஸ்டே நம்ம பேசிக் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இன்ஃபர்மேஷன் இருக்காது, இனிமேல் எக்ஸசைஸ் தான் இருக்கும். லைக் எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், கிளாஸ், அந்த மாதிரி போகும். எஸ், ஸோ do you guys have any doubts? ஏன்னா நமக்கு அடுத்த செஷனுக்கு சுரேஷ் சார் இருப்பாங்க. he'll be waiting for the session. So shall we wind up? புரிஞ்சுதா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்ததுனால many have left. பட் கொஷின் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, சரி, நீங்கள் கொஷின் எல்லோரும் வராமல் இருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸை எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் தட் யூ ஹேவ், anything that you want extra explanation tomorrow, you can just tell me. Okay, yes, so thank you so much for watching. Yes, shall we wind up?